ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து ஜேக்கிக்கு ஒரு ஷார்ட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு சீட்டிங் ஹஸ்பண்ட். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். அது எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்துட்டு உங்களுடைய அத்தை பையன், அதாவது முறை பையன். உங்களுக்கும் ஜேகேக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. தென் ரொம்பவே லவ் பண்ணி தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் பண்ண ஆஃப்டர் 2 மந்த்ஸ் கழிச்சு ஜேகே வந்து சீட்டிங் பர்சனாக மாறிப்பான். உங்களை சீட் பண்ணுவான். தென் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு சண்டை போட்டு பிரிவீங்களா, இல்லை ஜேகேவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுவீங்களா, இல்லை ஜேகேவை திருத்தி அவங்க கூட வாழுவீங்களா அப்படின்றத இந்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நைட்டு 2:30 AM தான்டா. நீங்கள் உங்கள் ரூமில் பெட்டில் படுத்து கிடக்கீங்க. அப்படியே 10 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகி ஜேகே ரூம்குள்ளே வரான். கேட் வால்க் ஒரு பூனை மாதிரி அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பெட்டில் படுத்துக்கிறான். ரொம்ப சைலண்ட்டாக. இப்போ பெட்டை செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் முழிச்சிட்டிங்க. முழிச்சிட்டு அப்படியே ஜேகே பக்கம் மூவ் ஆகி, அம்மா எங்கே போயிட்டு வந்த? இப்போ தான் வந்து படுக்கிறியா? தூங்கலையா நீ? அயன் தூக்கம் வரல அயன். ஸோ அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சா, அதான் மொட்டை மாடியில் நடந்து கொடுத்துட்டு வரேன். ஓ, உடம்புலாம் வலிக்குதா? ஃபீவர் அடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயோட ஃபோர்கெட்டை தொட்டு பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே டக்குன்னு உங்கள் ஹேண்டை தட்டி விடுறான். இப்போ நான் என்ன மாமா பண்ணேன்? ஃபீவர் அடிக்குதான்னு தானே பார்த்தேன். எதுக்கு இக்னோர் பண்ணுற? எதுக்கு அவாய்ட் பண்ணுற? நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் சைடே மூவ் ஆகி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே யோசிச்சுட்ருக்கீங்க. தென் என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஜேகே வந்து படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜேகேவை காணோன்னு தேடிட்டு போயிருந்திருப்பீங்க. அப்போ ஜேகே வந்து மொட்டை மாலில் வச்சு யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்திருப்பான். பேபி கேர்ள், உன்னை ஏமாற்ற மாட்டேன். நாளைக்கு தானே கண்டிப்பாக உன்னை தேடி வந்துடுவேன். என்னோடய ஒய்ஃப் இருக்கிற டைம் எனக்கு கால் பண்ணாத, அவள் கண்டுபிடிச்சிருவா அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பான். தென் அதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு தான் வந்து யார்கிட்ட பேசியிருப்பான்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் படுத்திருப்பீங்க. சரி ஜேகேக்கிட்டேயே கேட்டு இதை கிளாரிஃபை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜேகே யார்கிட்ட ஃபோன் பேசினேன்ற ஒரு மேட்ரே சொல்லியிருக்க மாட்டான். வாக் பண்ணேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். நடந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால் நீங்களும் ரொம்ப ஃபீலிங்ஸாக படுத்துட்ருக்கீங்க. மாமா என்னாச்சு? யார் கூட பேசிகிட்ருக்க? யார் கூடயாவது அஃபேரில் இருக்கியா என்ன? பயமாக இருக்கே. என்ன திடீர்னு என்னை விட்டு நீ போறியா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அப்படியே நீங்கள் எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு காஃபி போட்டு அப்படியே ஜேகே வந்து சுப்புறீங்க. ஜேகே எழுந்திரிக்கிறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. தென் நைட்டு வந்து நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்றான். நீங்களும் சரி சரின்னு தலையாட்டுறீங்க. இப்போ அப்படியே ஜேகேவும் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்புறான். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் ஜேகேக்கு கட்டி கொடுக்குறீங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட சீஸில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே பண்ணுறடே, நான் கிளம்புறேன், பார்த்து இருந்துக்கோ, ஓகேவா, நைட்டு லேட்டாக தான் வருவேன் அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு பாய் சொல்லி அனுப்பி விட்றீங்க. இப்போ அப்படியே நீங்களும் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டை கூட்ட அண்ட் ஜேகேயோட ட்ரெஸ், உங்களோட ட்ரெஸ், உங்கள் மாமனாரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 11:30 PM ஆகுது. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே ஜேகே ரொம்ப போன மாதிரி வரான். நீங்கள் கிச்சனில் தான் இருந்து அந்த மார்னிங்கில் பண்ணியிருப்பீங்களா சாப்பாடு, அது எல்லாத்தையும் சூடு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜேகே ஒரு பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே தான் போயிட்டு கபோர்டில் என்னமோ எடுத்துகிட்ருக்கான். தென் நீங்கள் சூடெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை ரூமில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பேசலான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃபோன் எடுக்க ரூம்குள்ளே வரீங்க. வந்து பார்த்தா ஜேகே கபோர்டில் என்னத்தையும் நோண்டிகிட்ருக்கான். மாமா என்னாச்சு? நைட்டு லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிற்கிற, எதுக்கு வந்திருக்க? அது வந்து ஒன்றும் இல்லை பொண்ணாட்டே, என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டேயா, அதான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஓவராக திணறிக்கிட்டே பேசுகிறான். என்னது ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா? எந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டே? எனக்கு தெரியாமல். அது இப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கோங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டே.
ஸோ பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கையும் தூக்கிட்டு அப்படியே கிளம்புறான். ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்றீங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க மாமா, என்கிட்ட காமிக்க மாட்டிங்களா? ஒயன் அது வந்துட்டு இதுக்கு உங்ககிட்ட அது என்னத்தை காமிச்சிக்கிட்டு, இது என்ன பெரிய மேட்ரா? ட்ரெஸ்ஸு தானே, வேறு ஏதாவது வாங்கியிருந்தா உன்கிட்ட காமிச்சிருக்கலாம். ட்ரெஸ்ஸாக போய்ட்டு என்னத்தை காமிக்கிறது? நான் ஐயோ கிளம்புறேன் ஒயன், எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப திணறி பேசிட்டு அப்படியே ஜேகே கிளம்புறான். உங்களுக்கு ஜேகேவை பார்த்தாலே ஓவராக டவுட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்டேன்? ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, எனக்கு காமிக்கலையான்னு தானே கேட்டேன். எதுக்கு இவங்க இந்த திணறாங்க? நைட்டு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. தென் பேபி கேர்ள்டாங்க. காலையில் கண்டிப்பாக வருவேண்டாங்க. நான் அதை எப்படி மறப்பேன்னு கேட்டாங்க. இப்போ என்னன்னா ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன்றாங்க. ஒயன் ஏதோ இடிக்குது ஒயன், சரி கிடையாது ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அங்கே தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன், டென்ஷன் பண்ணாத வெய்யி, என் பொண்டாட்டியை சமாளிக்கிறக்குள்ளே எனக்கு போதும்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். இது வரைக்கும் உங்களுக்கு டவுட்டு தான் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஜேகே யாருக்குள்ளேயோ அஃபைரில் இருக்கான்னு. இப்போ நீங்களுமே அப்படியே உங்கள் சுடிதாரெலாம் எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. ஜேகே இப்போ கேட்ட விட்டு தான் வெளில தாண்டியிருப்பான். ஸோ நீங்களும் ஜேகேக்கு பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க உங்களோட ஸ்கூட்டியில். இப்போ ஜேகேவும் போய்ட்டு ஒரு வீட்டில் நிப்பாட்டுறான். மாமா, யாரோட வீடு இது, எதுக்கு அங்கே நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி பின்னாடி ஒரு காருக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜெகவும் இறங்கிட்டு அவனோட ஹேரை அந்த மிரரை பார்த்து சரி பண்ணிக்கிறான். ஸோ ஹேர் ஃப்ளிப்லாம் பண்ணி விட்டுட்டு, ஜெகே உனக்கு என்னோட குறைச்சல், எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து பேசிட்டு இப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த ட்ரெஸ் பேக்கையும் எடுத்துகிட்டு, நீங்கள் பார்க்குறீங்க என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஸ்கூட்டி அவங்களுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே இறங்கி ஜெகியோட பைக்கிட்ட போய் நிற்கிறீங்க. யாரோட வீடாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாமல்? நானும் ஜெகியும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணோம். இந்த வீட்டை நான் பார்த்ததே கிடையாதே. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், நியூவாக யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய அவங்க மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ, நான் கேட்குறதுக்கு மட்டும் மறைக்காமல் பதில் சொல்லு. நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு வேறு யாராவது நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்களா? யாராவது பாயெல்லாம் ஜாயின் பண்ணலடி, ஒரு கேர்ள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இப்போ வந்துட்டு நீ இருந்த இடத்துல இருக்கிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட். என்னது? ஆமாடி, நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேல, அந்த ஒர்க்கை இப்போ அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. அவங்களுக்கு வந்து நீங்கள் பர்த்டேயா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுமே ஆமாடி பர்த்டே தான், அந்த பொண்ணு ஓவராக சீனை போட்டுட்டு இன்றைக்கி வேலைக்கு வரமாட்டேன்ருச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல அப்படியே உங்களுக்கு கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. கண்ணிலேருந்து தரையாக கண்ணீர் ஊற்றுது. ஏன் கேட்குற? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கட் பண்ண, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஜேகே மாமா, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? வேறு எந்த பொண்ணு கூடயும் அஃபேரில் இருக்க? நான் உன்னை எவ்வளோ நல்லவன்னு நினச்சி கல்யாணம் பண்ணேன். நான் தான் இருக்கேன்ல, உன்னோட பொண்டாட்டி இருக்கேன்ல, அப்படியே இப்படி பண்ணிட்டுருக்க? எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டுருக்க நீ? ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எவ்வளோக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை உங்ககிட்ட நான் கேட்டே ஆவேன். இன்றைக்கி எனக்கு 2ல் ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே கேக் வெட்டுற சவுண்டு கேட்குது. ஜெகே ஹாப்பி பர்த்டே விஷ் பாடிட்டுருக்கான். அப்படியே நீங்கள் ஜன்னல் வழியாக விண்டோ வழியாக பார்க்குறீங்க. அப்படியே ஜெகே எடுத்துகிட்டு போயிருப்பான்ல அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு வியர் பண்ணியிருக்கு. அப்படியே உங்களுக்கு மனசே விட்டுருச்சு. புரிக்கி மாமா, கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது, எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்துருக்கியா? கேட்டு கூட நீயே பூ மாதிரி தாண்டி, உனக்கு எதுக்கு பூந்தாலும் கேட்பேன். இப்போ எதுக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்? இந்த பொண்ணோட பர்த்டேக்கு இப்படி வந்து நின்றுட்டுருக்கேன். நான் இதை என்னன்னு நினைக்கிறது? ஐயான் காம் டவுன். என்னன்னு
அவங்கக்கிட்டே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஐஸில் டேஸ்ட்டுங்க அந்த டோரை வந்துட்டு நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்லுங்கள், யார் வேணும்? உள்ள ஒருத்தன் இருக்கியா இல்லை அவன்கிட்ட போய் கேளுங்க நான் அவனுக்கு யார் வேணும்னு. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, மைண்ட் யூ வேர்ஸ். எங்கே வந்து என்ன பேசிட்ருக்கீங்க? என்னது, நான் பேசிட்ருக்கேனா? நீங்கள் தான் என்ன பேசிட்ருக்கீங்கன்னு புரியலை. உள்ளே இருக்கார்ல அந்த உத்தமனை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணுமே ஜேகே டார்லிங் டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றா. அப்படியே அவள் டார்லிங் டார்லின்னு கூப்பிடும்போது அந்த பொண்ணோட கன்னத்தில் சப்பு சப்புன்னு இருக்கணும் போல் இருக்கு உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கன், அப்படியே ஐஸில் டேர்ஸ் தீங்கிக்கிட்டே இருக்குது, வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஜெயிக்கும், அதை வரேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்து நிற்கிறான். அவன் ஃபேஸ்லாம் கேட்க அப்படி இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஜெகே வந்து இப்போ அவங்கள பார்க்குறான், ஒரு மாதிரி ஷாக். ஓயான், என்ன பண்ணிட்டுருக்கீங்க மாமா? யார் இந்த பொண்ணு? இங்கே என்ன பண்ணுறீங்க? சரி மாமா, என் கழுத்தில் கிடக்குதுல இந்த தாலி, இந்த தாலிக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியலை மாமா. நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ இந்த தாலி என் கழுத்தில் கிடக்கணுமா இல்லை அவத்துங்க கையில் கொடுத்துட்டு போயிடட்டுமா? என்ன பண்ணிருக்கீங்க? காலையில் என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டேண்டிங்க. அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு தானா மாமா? அப்போ இவ்வளோ நாள் என்னைய சீட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா மாமா? என்னை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சது, என் கூட ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரீசன் இந்த பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிறதா? அதுக்கு தானா? அதாவது உங்களுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு நான் சைடில் இது என்ன வப்பாட்டியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸில் யோசிச்சுங்க அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜெகே அப்படியே உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டான். ஒத்தா வீட்டுக்கு போடி மயிறு, எங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்க? அவளை பார்த்து வப்பாட்டிட்டு இருக்க, வாயை உடைச்சிருவேன், வீட்டுக்கு போ அப்படின்றான். அப்படியே நீங்கள் உங்கள் சீஸில் ஹேண்டை வச்சுட்டு, இதுக்கு மேலே நான் எதுக்கு ஹோம் வீட்டுக்கு போகணும்? ஹோம் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? இந்த தாலிக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிட்ட. இந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போரிக்கு ராஸ்கல், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? நான் உன் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு ஜேகே, நான் உன்னை ரொம்ப காதலிச்சிட்டேன். அதனால தான் நான் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த தாலியை கழட்டி உன் மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு உனக்கு எனக்கும் ஊடால டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி அப்படியே ஜேகே மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு அப்படியே போகிறீங்களா? ஜேகே நோ வேர்ட்ஸ். இங்கே பாரு, வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஓயன், ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணணும் தெரியுமா? வேறு ஒரு பொண்ணுக்கு தன்னோட புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன் ஓயன் இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்து நின்றுட்டுருக்கா? அவன் எப்படி பண்ணானா அங்கேயே வச்சு அவனை 4 சாத்து சாத்தி, உனக்கு பொண்டாட்டி இருக்குடா, அவ கூட சேர்ந்துட்டு வாழ்கிறதுக்கு துப்பு இல்லை, வேறு எவ கூடயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். நீ என்னன்னா அவன் வேணான்னு சொல்லிட்டு தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது ஓயன், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அவனுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான். அவன் கூட சேர்ந்துட்டு எப்படி அவங்களால வாழ முடியும்? அவனை நினச்சாலே உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அம்மா எனக்கு ஜேகேவை நினச்சாலே அருவருப்பாக இருக்குமா, அவன் கூட கல்யாணம் முடிச்சுட்டு 2 மாதம் எப்படா வாழ்ந்தோன்னு நினச்சாலே எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஐயோ அருவருப்பாக இருக்குது. என்னாலலாம் அங்கே போக முடியாது, அவன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது. இப்போ நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா சொல்லிடுங்க, நான் வேறு எங்கிட்டாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் அவங்கள பார்த்துட்டு, ஆமாடி
நீங்கள் இருக்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நீ இங்கே இருக்கிறது பிடிக்கல. ஊர் உலகம் என்ன சொல்லும்? உன் பொண்ணு வாழாவட்டியை இங்கே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லும். இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் சலிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒழுங்காக உன் புருஷன் வீட்டுக்கே போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இருக்க விட மாட்டாங்க. அவங்கள பற்றி விடுறாங்க. உங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ, ஊர் உலகத்துக்காண்டி தான் என்னை பற்றி நீ வளர்த்தீங்களா? ஏம்மா, எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் யார்கிட்டம்மா சொல்லுவேன்? உங்ககிட்ட தானே சொல்லுவேன். நான் ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பொறுக்கி, என்னோட புருஷன் இப்படி பொறுக்கியாக இருக்கியான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்னம்மா பண்ணணும்? அவன் பொறுக்கியாக இருக்கானா, அவனை 4 அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அவன் கூட எனக்கு டிவோர்ஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தானம்மா நீங்கள் பண்ணணும். திருப்பியும் அவன் கூட போய் சேர்ந்து வாழ சொல்கிறீங்களேம்மா, நான் எங்கேம்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட அழுதுட்ருக்கீங்க. அதே தாண்டி நானும் சொல்கிறேன். நீ ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ண உன்னோட புருஷன் உனையும் விட்டுட்டு போகிறானா? அவனை போட ராசானா விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்ப. எதுக்குள்ள பொறிக்கை அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு அவனை 4 அடி அடித்து உன்கிட்ட கட்டி இழுத்து நிப்பாட்டுறதுக்கு இல்லாமல் அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு சாதாரணமாக சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு ஓயன், ஆம்பளைங்கன்னா அப்படி தான் தடம் மாறதான் செய்வாங்க. பொம்பளைங்க கையில் தான் இருக்குது புருஷனை தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிறது. நீ அப்படி விட்டுட்டு இருந்தீன்னா அப்படி தான் நடக்கும். இப்பயே கிளம்பு ஓயன், உன் வீட்டுக்கு போ, உன் புருஷங்கிட்ட பேசு, இப்படிலாம் இருக்காதடான்னு சொல்லு. அவன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். சரி, உன் வழிக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை உன் வழிக்கு கொண்டு வா. அப்படியே அவன் உன் வழிக்கு வரமாட்டேன் அப்படி தான் போவேன்னு சொன்னான்னா சிறுப்பால் அவனை அடி. உங்கள் மாமனார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியே பாரு. எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சியை தூக்கிட்டு கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. தென் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆமாடா நீங்கள் ரொம்பவே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. தென் நீங்கள் கூட ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க மாட்டீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே சுற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 years ஆகட்டும்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் முடியாது, இப்போயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி உங்களை கல்யாணம் முடிச்சிருப்பான். இப்போ உங்களை விட்டுட்டு வேறு பொண்ணுக்கிட்ட போனால் நீங்கள் விட்டுருவீங்களா? விட முடியுமா? எதுக்குடா பொறுக்கி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும்ல. இப்போ அது உங்கள் அம்மா சொல்ல போய் தான் உங்களுக்கே புரியுது. ஓயன், அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. அந்த பொறுக்கிக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி 2ல் ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போது உங்கள் வீட்டுக்கு, அதாவது உங்கள் அத்தையோட வீட்டுக்கு, நீங்கள் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட தான், அத்தை மாமா எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் ரூமில் இருக்காண்டி, நீ எங்கே போய் தொலைஞ்ச கால்லேருந்து உனைய ஆளை காணோம். அது ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா வெளில தான் போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு ஜெகி மாமாட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு பார்த்தா ஜெகி ஒரு பிளாக் கலரில் பனியன் தான் வேர் பண்ணியிருக்கான். தென் நான் இப்போ தமிழில் காமிச்சிருக்கேன்லடா, இந்த மாதிரி தான் ஜெகே இருக்கான். தென் அப்படியே நீங்களும் போயிட்டு ஜெகி பக்கத்தில் உட்காடுறீங்க. உட்காந்து உங்கள் செல் எடுத்து நோண்டிட்டுருக்கீங்க. காதில் ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டுறீங்க. இப்போ அப்படியே ஜெகி உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறான். ஏய், என்னமோ தாலியை கழட்டி தூக்கி எஞ்சிட்டு போனேன், இப்போ நான் மயத்துக்கடி வந்திருக்கா? உன் கழுத்தில் என்னோட தாலி இல்லை, அப்புறம் உனக்கு மட்டும் இந்த ரூமில் உரிமை இருக்கா? போடி வெளில அப்படின்றான். தாலியை கழட்டி மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு போனால் என் பின்னாடி வரமாட்டேன். ஏண்டா, என்னோடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி வேற ஒருத்தி கூட நீ போவ, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்னை என்ன நினச்சிட்ருக்கா? எல்லா பொண்ணுங்க மாதிரி சாதாரணமாக நினச்சிட்ருக்கியா? என்னை நீயா வருவ, துரத்தி லவ் பண்ணுவேன், அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். நானாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் 3 years போட்டோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் என்னை வம்பு பண்ணி என்னை இப்பயே கல்யாணம் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசி 2 நாளில் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா என்னை கல்யாணம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வச்சுட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு துப்பு கிடையாது, வேற எவ கூடயே போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நான் விட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னை என்னடா நினச்சிட்ருக்க நீ? தாலியை கழட்டி மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு போனால் திருப்பி என்னை தேடி நீ வரமாட்டேன். அப்போ நீ என்னை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச, இதை நான் நம்பணும் அப்படின்ற மாதிரி இப்படி நீங்கள் ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி வாய்க்கு வாய் போடா வாடாண்டுக்கு இருக்கா? வாயை உடைச்சிருவேன். ஆமாம், இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் உனக்கு இதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஜேகே. இது வரைக்கும் என் புருஷன், என்னோட அத்தை பையன் அப்படின்ற உரிமை இருந்துச்சு, என்னோட முறை பையன் அப்படின்ற உரிமை இருந்துச்சு. உனக்கு நான் மரியாதை கொடுத்தேன். எப்போ முடியும்? இன்னொரு பொண்ணு வீட்டில் வச்சு உன்னை நான் பார்த்தேனோ
அப்பயே இந்த ஒயன் செத்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா ஜிகே, இப்போ கூட அத்தைக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் சொல்லவும் மாட்டேன். நீ பொறுக்கியா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்தாடி, அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உன் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது. அது முதலே சொல்லியிருக்கலாம்ல, அது என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னை கல்யாணம் முடிக்காமலே இருந்திருப்பேன்ல. இப்படி வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன் ஜிகே, கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன். எதுக்கு என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்படி நீ வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டுருக்க? சொல்லு ஜிகே, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இல்லை உன்னையுமே நான் வேற எவன் கூட போனேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்டு அப்படியே எமோஷ்னலாக ஜிகிட்ட கேட்குறீங்க. ஜிகே திருப்பியும் உங்கள் சீஸில் ஸ்லாப் பண்ணுறான். கொத்தமாயிரு, என்னடி சொல்லிட்டுருக்கா, என்ன சொல்லிட்டுருக்கா? இப்படி பேசும்போது உனக்கே அப்படி இருக்கே, உனே கண்ணால் பார்க்குறேன். அந்த பொண்ணு உங்கள் சீஸில் வந்துட்டு கேட்க அப்புறது எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும், இப்படி தானடா இருந்திருக்கும் பொறுக்கி ராஸ்க்கு. இப்போ கூட வெளியில் எதுவுமே பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே உன் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்கேன். என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டேல? ஓ, உனக்கு சும்மா ஒன்றைக்கு மட்டும், அதுக்கு மட்டும் நான் தேவைப்பட்டேன். அதுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜாலியாக வெளியில் சேர்ந்து சுற்றுறதுக்கு, அப்புறம் வேறு எங்கேயாவது போகிறதுக்கு அதுக்கு அந்த பொண்ணு தேவைப்படுறா. அதனால அவன் பின்னாடி போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. அதுதானே ஜேகே, சொல்லு. உன்னை போய் நம்பிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேனே ஜேகே. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உன் புருஷன் கூட தாண்டி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி இங்கே அனுப்பி விடுறாங்க. நீ என்னன்னா இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுக்கு பெத்த வீடும் இப்படி இருக்குது, புகுந்த வீடும் இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன்? ஒரு சில பொண்ணுங்களாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போலாம் நினச்சேன் இதை எதுக்கு கோலத்தணும்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான்டா இருக்கு பொறுக்கிற ஆஸ்கள். ஒரு பொண்ணை அந்த மனநிலைமைக்கு தள்ளி விடுறதே புருஷங்கார நீங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெக்கிக்கிட்ட எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், கொத்தத்தா வளாமல் ஏதாவது பேசுனீன்னா சப்புன்னு இறுக்கி விடுவேன். எந்திரிச்சு போடி. ஆமாடி, அவ கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன், அவ கூட அஃபேரில் தான் இருக்கேன். நீ எனக்கு என்னடி பண்ண? நீ எனக்கு என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. அப்போ ஒன்றுமே கொடுக்க மாட்டேற. அப்போ அவள் பின்னாடி தானே போவேன். என்னடா கொடுக்க மாட்டேன்? என்ன கொடுக்க மாட்டேன்? இன்னைக்காவது வந்துட்டு நார்மலாக என்கிட்ட கேட்டிருக்கேன் ஜெகி, நார்மலாக கேட்டிருக்கியா? ட்ரிங்க் பண்ணிட்டு வர, இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்செட்டில் வர, கொத்திக்கிட்டு வர, வந்துட்டு எங்கேயோ உள்ள கோவத்தில் என் மேலே வந்து காமிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்னா எப்படி நான் வருவேன்? எப்படி வருவேன்? கொத்த வரணும். அதுக்கு தானே உன்னை கல்யாணம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கேன். எது ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கியா? அதுக்கு எதுக்குடா கல்யாணம் முடிச்ச? இப்போ சுற்றிக்கிட்டு தெரியல. அதே மாதிரி முதலேருந்தே சுற்றிட்டு இருந்திருக்க வேண்டியதானே. ஏன்னா எதுக்குடா கல்யாணம் முடிச்ச? கல்யாண வாழ்க்கைனா உனக்கு என்ன இதான் தெரியுதா ஜேகே? நீ கஷ்டத்தில் இருந்தா உன் கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் கஷ்டத்தில் இருந்தா என்னோட கஷ்டத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன். இதுதான் கல்யாண பந்தம். இப்போ நீ சொல்லிட்ட கேள, ரிலேஷன்ஷிப் இது கல்யாண பந்தமே கிடையாது, இது வேற. இதுக்கு தான் நீ கல்யாணம் முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ரொம்ப அழுதுட்டே ஜெக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. இப்போ சொல்கிறேல ரிலேஷன்ஷிப்பை தாண்டி கல்யாண பந்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்லடி மயிறு. அப்போ நான் ஆஃபீஸை விட்டு ரொம்ப அப்செட்டாக ரொம்ப டென்ஷனாக வந்தால் நீ என்னடி பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஜெகே, வா ஜெகே, என்னாச்சு? எதுக்கு இப்படி வந்திருக்கா? என்ன டென்ஷனாக இருக்கா? காஃபி வேணுமா? வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா என்கிட்ட வந்து என்னைக்காவது பேசியிருக்கியாடி? எனக்கு என்னைக்காவது ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுருக்கியா? அன்பா வந்து என்கிட்ட பேசியிருக்கியா? வா ஜெகே, என்னோட லேபில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துருக்கியாடி என்னைக்காவது? ஒன்றுமே இல்லை ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு, என் சீஸில் ஒரு கிஸ்ஸு. ஒரு ஒய்ஃபா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது என் லிப்பில் ஒரு கிஸ்ஸு, அது கொடுக்கணும்னு கூட உனக்கு தோண மாட்டேங்குது. அப்போ உன் கூட எப்படி எனக்கு சேர்ந்து வாழணும்னு தோணும். அதனால தாண்டி எவ்வளோ பின்னாடி போனேன்.
பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு நியாயமாக வேற பேசுறியா? நியாயத்தை வேற உன்னோட நியாயத்தை என்கிட்ட சொல்லிருக்கியா? என்னைக்காவது வந்து என்கிட்ட கேட்டிருக்கியா? நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட? அரேண்டா நடந்துக்கிறாத, சாஃப்டாக இரு, சாஃப்டாக பேசு, இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு தானே சொல்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட இன்றைக்கி சாஃப்டாக நடந்திருக்க. எங்கேயும் இல்லாத கோவத்தெலாம் என்கிட்ட தான் வந்து காமிப்ப. அதை தூக்கி எறிவ, இது தூக்கி எறிவ. என்னைக்காவது நார்மலான பர்சனாக வீட்டில் இருந்திருக்கியா? உன்னை சாச்சிக்கிட்டு தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சோச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன்னு அப்படி சொல்லாதடி, சொல்லாத. கல்யாண வாழ்க்கையில் அதையும் தாண்டி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதில் தான் அந்த கல்யாண பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சி நிற்கும். வாயன், புரிஞ்சுக்கோ. சும்மா சொல்லிட்டுருக்க, அவள் பின்னாடி போயிட்டுருக்கேன்னு. அவள் யாரு எனக்கு? அவள் யாரு? அவள் கூட அஃபேரில் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை வாயன், இல்லை. அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரிடி. தங்கச்சி சொல்லிட்டுருக்கே, கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுக்கல, அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கானு. உனக்குலாம் என்னடி தெரியும்? என்ன தெரியும்? கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறியே, எத்தனை நாள் நீ கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க? இப்போ போய் பாரு, இந்த நிமிஷம் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்களும் போயிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே, என்னது இதெல்லாம்? என்னதுன்னு தெரிலையா? உனக்கு கண்ணு தெரிலையா ஓயான்? அது என்னதுன்னு உனக்கு தெரில? என்ன இவ்வளோ வாங்கி வச்சிருக்கா? உனக்கொண்டி தாண்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எத்தனை நாள் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குற? இதெல்லாம் என்னதுன்னு என்கிட்ட வந்து என்னைக்காவது கேட்டிருக்கியாடி? கபோர்டுக்கு சைடில் டோரில் பாரு அப்படின்றான். நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அதில் என்ன நிறைய வந்துட்டு நோட்டீஸ் மாதிரி எழுதி ஒட்டியிருக்கான். தென் குட்டியா ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ அண்ட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இந்த இது உனக்கு நல்லாயிருக்கும், இதை எடுத்து வியர் பண்ணிக்கோ, இப்படி இரு அப்படி இரு அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி ஒட்டியிருக்கான். இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி என்னத்தை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா? இதெல்லாம் எதுக்கு ஒட்டியிருக்கேனா? என் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதை தான் அதில் எழுதி ஒட்டியிருக்கேன். இது என்னைக்காவது நீ படிச்சிருக்கியா? ஏன்டி ஐ லவ் யூக்கு அர்த்தம் தெரியுமா? ஐ லவ் யூ டூ சொல்லணும்டி. அவங்க எழுதி ஒட்டினா அந்த வேர்ட்ஸ்க்கெலாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? எனக்கு அது வந்து என்கிட்ட ஐ லவ் யூ ஜெகே மாமா அப்படி சொல்லியிருக்கியா? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட சொல்லியிருக்கியா வேன்? ஐ மிஸ் யூனா என்னன்னு தெரியுமாடி? நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தாண்டி அர்த்தம். உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன்னு தாண்டி அர்த்தம். ஆனால் அதுக்கு நீ என்னைக்காவது மிஸ் யூ டூ சொல்லியிருக்கியாடி? எப்போ பாரு ஒரு நைட்டியை வேர் பண்ணிட்டு ஏதோ கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் ஆனது மாதிரி சுற்றிக்கிட்டு திரியிறியே. என் கண்ணு முன்னாடி நான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? தென் அது அதில் எழுதி வச்சிருக்கேன். இப்படி இருடேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். இதை என்னைக்காவது நீ பார்த்துருக்கியா? ஏண்டி ஒரு காதலுக்குள்ளே சீக்ரெட்டு தாண்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்படி சின்ன விஷயமா ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்குறத ஒரு மாதிரி ரகசியமாக வந்துட்டு செய்வாங்க. ஆனால் அதை கூட நீ பார்க்க மாட்ட. நீலாம் என்னடி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன்னு பெருசாக பீத்திக்கிட்டு தான் இருப்ப. ஆனால் லவ்க்குள்ளே சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரில ஒயன். அப்படியே இப்போ நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகினதுக்கப்புறம் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து சீக்ரெட்டாக என்னை அப்படியே வாட்ச் பண்ணலடி. அப்புறம் சீக்ரெட்டாக என் கூட ஏண்டி லவ் பண்ணணும்னு உனக்கு தோண மாட்டேங்குது? நீ ஏண்டி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு உனக்கு தோண மாட்டேங்குது? ஹே ஒயன், இவ்வளோ நாள் நீ என்கிட்ட கேட்டேல, இப்போ நீ என்கிட்ட கேட்டேல சீட்டிங் பண்ணுறியா, அவள் கூட அஃபேரில் இருக்கியான்னு நான் கேட்டேலடி. அதனால தான் என்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இல்லையான்னு நீ கேட்டேல. அதே நான் கேட்குறேன் உங்ககிட்ட, நீ வேற எவங்கூட அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா? அதனால தான் என்னை கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டியா? சொல்லு. அதனால தான் நான் உன்கிட்ட வந்தால் என்னை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறியா? சொல்லுவாயான், சொல்லு. பருக்கி எப்படி பேசுகிறேன்? வேறவே பின்னாடி போகிறதா இருந்தா எதுக்குல உன் பின்னாடி வந்து உடனே செக் பண்ணிகிட்ருக்கேன்? அதே தாண்டி எனக்கும். வேறவா பின்னாடி போகிறவனாக இருந்தா எதுக்குடி உனக்காடி கபோர்டு பூரா அடுக்கி வச்சிட்ருக்கேன்? எதுக்கும் உனக்காடி கபோர்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்ருக்கேன்? உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எடுத்து வச்சது கீழே
ட்ரெஸ்ஸு இதோ உன்கிட்ட கொடுக்கல. தென் நான் எப்போ உன்னைய பார்க்க வந்தாலும் போடா பொறுக்கி போடா மயிறு உன் வீட்டுக்கு போடா, என்ன எதுக்குடா பார்க்க வந்த, இப்படி தானடி கொத்திக்கிட்டே இருந்த. சரி ஓகே, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட அன்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்காண்டி ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்தா அப்பயும் மூஞ்சியை தான் தூக்குவ. எனக்கு இப்படி இருக்கும், பத்திக்கிட்டு வரும். உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் உங்ககிட்ட அந்த பொருளை கூட கொடுக்காம அப்படியே போயிட்டு கபோலில் வைப்பேன். சரி, அப்படி இருந்தும் எனக்கு மனசு கேட்காது. அதனால ஒரு சின்னதாக எழுதி அந்த டோரில் ஒட்டி வச்சிருக்கேன். எத்தனை நாள் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கா? அந்த விஷயத்த பார்த்துருக்கியாடி? என்னைக்காவது பார்த்துருக்கியாடி? அப்போ எனக்கு வெறுப்பு தானே வரும், என் மேலே கட்டுப்பு தானே வரும். அவள் கூட அஃபேரில் இருக்கேன், அவ கூட அஃபேரில் இருக்கேன், அவள் கூட அஃபேரில் இருக்கிறதுக்கு யாரடி? நம்ம ஆஃபீஸில் உன்னோட இடத்துல நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா அந்த பொண்ணு, புரியுதா? அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அம்மா அப்பா யாருமே கிடையாது. தென் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. அதனால நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே வந்துட்டு என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? அண்ணா, நாளைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து கொடுக்க யாருமே கிடையாது. ஒரு அண்ணாவாக இருந்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவள் என்கிட்ட வந்து கேட்டாடி, கேட்ட மயிறு. அதனால தான் நான் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனேன். சரி, இதெல்லாம் என்கிட்டே சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. எப்படி கூட்டிகிட்டு போவேன்? எப்படி கூட்டிகிட்டு போவேன்? நேற்று நைட்டு நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்து என்னை வாட்ச் பண்ணது தெரியும் வயன், தெரியும். டே மயிறு, நிழல் எனக்கு பின்னாடி இருக்கிற நிழலை கூட எனக்கு தெரியாது. பார்த்தேன் வயன், பார்த்தேன். நீ என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறத நான் பார்த்தேன். அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை செக்கப் பண்ணிட்டுருக்கா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு நான் நடிக்கிறேன் உன்கிட்ட, டார்லிங்னு சொல்லிட்டு பேசுகிறேன், பேபி கேர்ள்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அதுக்கு அந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. அதனால தான் அவகிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். தென் அதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட. அதாவது நீ அண்ணேன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை கூப்பிட்டுட்டு சுற்றிட்டு தெரியுவேலா, அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து என்னை செக்கப் பண்ணுறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பொண்ணுக்கு வந்து 2:30 மணிக்கு கால் பண்ணி அவகிட்ட அப்படி பேசினேன், புரியுதா? அவளும் சரி ஓகே நான் உங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறேன் அண்ணேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி பேசினேன். அதுக்கப்புறம் நீ கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மேலேயே உலாத்துக்கிட்டு இருந்தேன்டி. எதுக்கு அப்படி பண்ணிட்டுருக்கா, என்னை எதுக்கு செக்கப் பண்ணுறா, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி மேலேயோ உலாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து படுத்தேன். நீ இதெல்லாம் பார்த்துட்ட என்கிட்ட வந்து கேட்பேன்னு பார்த்தா எங்கே போனீங்கன்னு நார்மலாக கேட்டுட்ருக்கா. அதனால தான் நானும் நார்மலாக எனக்கு உடம்பு வலிக்குது மேலே போய்ட்டு காலார நடந்து கொடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து ட்ரெஸ்ஸை மறந்து வச்சுட்டு போனது வீம்புக்குனே தான். அதை நான் எடுத்துகிட்டு போகணும், நீ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேட்கணும், அப்போ நான் இந்த மாதிரி பேசணும், நீ திருப்பியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கும் போது உங்ககிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் ஒட்டச்சு பேசணுன்றக்காண்டி தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் பண்ணேன். நான் வெளியில் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ என்னை பின்னாடி ஸ்கூட்டியில் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நான் பார்த்துட்டு தாண்டி போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி என்னை பின்னாடி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரா, அவள் கண்டிப்பாக வந்து இங்கே பாப்பா, அதனால் என்னை டார்லிங் சொல்லிட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன். சொன்னதுக்காண்டி தான் அவள் அப்படி பண்ணா, அப்படி கூப்பிட்டா, புரியுதா? மற்றபடி நீ நினைக்கிற முதல்ல நான் உன்னை சீட் பண்ணல, நான் உன்னோடைய சீட்டிங் ஹஸ்பண்டும் கிடையாது. ஓ மேலே லவ்வபிளாக இருக்க, உனக்கு மட்டும் உண்மையாக இருக்க உத்தமேண்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு இப்போ தாண்டா ஜேகேயோட பியோர் லவ் புரியுது. தென் நீங்கள் ஜேகே கிட்ட இதெல்லாம் போய்ட்டு ஓப்பனாக பேசியிருந்தாலே, அதாவது இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேகே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதை அங்கேயே வச்சு ஜேகேயோட சீஸில் நான் ஆல்ரெடி அடிச்சுட்டு எதுக்கூட அப்படி பண்ணிட்டுருக்க பொறுக்கின்ற மாதிரி கேட்டிருந்தாலே அவன் சொல்லியிருப்பான். இப்போ தப்பு எல்லாமே உங்கள் பக்கம் தான் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே ஜேகேவை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு சாரி மாமா, சாரி, இப்போல்லாம் ஐயோ அதெல்லாம் நான் உன்னைய அது வந்துட்டு நீ சீட்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டலாம் உன் பின்னாடி வந்துட்டு நான் உன்னைய செக் பண்ணல. தென் என் கண் முன்னாடி எல்லாமே அப்படின்னு நடந்தனால கொஞ்சம் நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட தலையை லைட்டாக சொல்லிச்சுக்கிட்டு ஜெகே முன்னாடி க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்க. எப்படிலாம் க்யூட்டாக என்கிட்ட வந்து பேசுவேன், அப்புறம் நான் ஏதாவது பண்ண வந்தா ஏதாச்சும் பண்ணி உடம்பு இருண்டுவேன். எட்டப்படி எட்டப்போ என்னை நோண்டாத, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஏறுது, அப்புறம் உங்க கூட பண்ணணுண்டா நீ விட மாட்ட, எட்ட போடி.
ஐயோ, என்னோட பாடி லாங்குவேஜ் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் என்ன கேட்குறேன்னு இப்போ உனக்கு புரியலையா? ஏய், என்னோட பாடி லாங்குவேஜ் என்கிட்ட நல்லா தாண்டி பேசுது. எனக்கும் பண்ணணும்னு தோணுது. ஆனால் உன்கிட்ட வந்தால் நீ என்னமோ எதிரி பார்க்குற மாதிரி பார்க்குறியே. அப்பா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஆத்தா வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ வேறுடா உங்கள் அம்மா வேறு ஆத்திரப்பட்டு எனக்கும் உனக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுருவாங்களான்னு சொல்லிட்டு பக்குன்னு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ரூம்குள்ளே அடைஞ்சு கடந்தேன்டி. தண்ணி வந்து பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீவ்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தில் எங்கள் அத்தை கூட என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கல ஓயன். ஐயோ செக்கி மாமா, பொறுக்கி மாமா, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேல. இனிமேல் நீ எவ கூட பேசினாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஏய், சந்தேகப்படணும்டி. ஏன்டா பொறுக்கி அப்படி பேசிக்கிட்டு இருக்கோ? நான் இருக்கும்போது எவ கூடடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீ பண்ணணும்டி. அதை தான் இந்த மாமா எதிர்பார்க்குறேன். சி பொறுக்கி மாமா, என்னடி பொறுக்கிட்டு இருக்க? ஏய் ஒயான், என்னடி சாந்தி முகூர்த்தம் நம்மளுக்குள்ள நடக்கவே இல்லை. நடக்கணும்னு வரும்போது நான் தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன். அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீ கொடுக்கல, நீ என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் பண்ணலை. இப்போ என்ன, உன்னோட பாடி லாங்குவேஜ் வேறு லெவலில் இருக்குது. என்னால் முடியலை. நீ எப்போ என் பக்கத்தில் வந்து உட்காந்தியோ அப்பயே இங்கே நின்றுச்சு. அப்பயே பண்ணியிருக்கணும். சரி, பேசி சமாதானப்படுத்திட்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ வேறு ரொம்ப நோண்டியே என்னை ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னது ஸ்டார்ட் பண்ணுவோமா? யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. நான் அதுக்காக வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்கணுன்றக்காண்டி தான் வந்தேன். எனக்கு வீட்டிலலாம் வேலை இருக்குது. நான் துணியை வேறு வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். அதை போய்ட்டு மொட்டை மாடில காய போடணும், வீடு கூட்டணும், துடைக்கணும், அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், மாமாவுக்கு மாத்திரை கொடுக்கணும். ஏண்டி, அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், மாமாவுக்கு மாத்திரை கொடுக்கணுன்னு இந்த மாமாவை டேலில் விட்டுட்டு போயிட்டுருக்க. இந்த மாமாவுக்கு எப்போயாவது உடனே கொடுக்கணும் அப்படி உனக்கு தோணியிருக்காடி? எனக்கு உன்னைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடு, எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை கொடு, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹிப்பை பிடிச்சி ஜெகேப்போ அவங்கிட்ட இழுக்கிறான். பொறுக்கி மாமா, ஏய் பொறுக்கின்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஜிகேயோட நெக்கை கட்டிட்டு அப்படியே அவனோட லிப்பில் கிஸ் பண்ண அப்படியே ஜிகே உங்களை தூக்கி சுற்றி பெட்டில் டப்புன்னு போடுறான். பார்த்து பையன், எனக்கு எலும்பு உடைய போகுது. இன்னைக்கு எலும்பு தாண்டி உடைய போகுது. ஃபுல் ஃபார்மில் மாமா இருக்கேன், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு ஓவர் ஆகிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ரொம்ப ஹார்டான ரொமான்ஸாக போயிட்டுருக்கு. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட் இந்த இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். ஆஃப்டர் 2 months கழிச்சு தான் உங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளே சாந்தி முகூர்த்தமே நடக்குது. தென் இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டே. ஸோ சீட்டிங் ஹஸ்பண்ட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட் ரொம்பவே எனக்கு இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ கமெண்ட் வந்தால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கணும்னு தோணும். ஜிமினோட ஒன் ஷாட், தென் நல்லவிங் ஹஸ்பண்ட், நல்லா எனக்கு கமெண்ட்டே வரல. லைக் வந்துச்சு, ஓகே, தென் வியூவர்ஸ் போச்சு, தென் கமெண்ட் வரணும்ல. அப்போ தானே நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி கொஞ்சம் இதாக கொடுக்கணும்னு தோணும். அதனால் கமெண்ட் மஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் அதிகமாக பண்ணால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்டில் நிறையாவே நாய்ஸஸ் கேட்டுச்சு. தென் கோழி கத்துறது, ஆடு கத்துறது, அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் கத்துறது. விடிய காலையில் 5:30 உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணால் அப்படி தாண்டா இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். அதனால் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? பின்னாடி பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டோம், எனக்காண்டி இக்னோர் பண்ணி கேட்டேன் எல்லாத்துக்காண்டியுமே ரொம்ப நன்றி. ஓகேடா, வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை, மிஸ், பாய்.